வலைப்பேச்சுக்கும் யோகி பாபுக்கும் 2 பேருக்கும் என்ன சார் பிரச்சனை? நான் வந்து ஷூட்டிங் சரியாக வர மாட்டேங்கிறேன், டப்பிங் சரியாக பேச மாட்டேங்கிறேன். அந்த டீம் வந்து என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நீங்கள் ஏன் பேசுறீங்கன்னு கேட்டால் எனக்கு கவனிங்க, எனக்கு காசு கொடுங்கிறத சொல்கிறாங்க அப்படின்றது அந்த வலைப்பேச்சு டீம் அப்படிங்கிறத பேரை சொல்லாமல் மறைமுகமாக சொன்னார். இவங்க அந்த வலைப்பேச்சு இதுலேயே வந்து திருப்பி பேசுகிறாங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி நாங்கள் யோகி பாபுகிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு நாங்கள் செஞ்சிருந்தோம்னா யோகி பாபு வந்து அவர் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர், முருக பக்தர். அவர் ஏதாவது ஒரு முருகன் கோயில் வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் தான் பணம் கேட்டோம்னு அவர் சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியம் பண்ண சொல்லுங்கள். உங்களை தான் சொல்கிறாருங்க மறைமுகமாக தெரிய வரப்போ நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம், பதிலடி கொடுக்கலாம், நீங்கள் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவரை ஈர்த்துற குப்பை, ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே பொய், அவங்க பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க, ஒருத்தவங்க கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத திருப்பி திருப்பி பேசுகிறாங்க. தனிப்பட்ட முறையில் வந்து அவர்களுடைய அனுபவத்தையும் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவருடைய நம்பகத்தன்மையை நீங்கள் எப்படி கேள்வி கேட்பீங்க? அது நீங்கள் வந்து வைக்கக்கூடிய வாதம் வந்து ரொம்ப வல்கரா பேசுகிறாங்க. அவங்களுடைய வல்கரா தானே சார் பேசியிருந்திருக்காங்க. யோகி பாபு கொடுத்து வல்கரா பேசுறது, யோகி பாபு பதில் பேசிட்டு போறாரு, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஏன் பேசுறீங்கன்ற. யோகி பாபு அவர்களே வந்து நீங்க டோன்ட் டச் மீ அப்படின்னு சொன்னது அஜித் வந்து அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற வகையில் அஜித் அவர்கள் வந்து அவர் போட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு படத்தில் யோகி பாபுவை புக் பண்ணியிருந்தாங்க, இவருடைய ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காம அந்த அஜித் படத்தில் அவர் நீக்கப்பட்டாங்க. அந்த கால்குலேஷன் எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லி ஃபில் பண்ண பார்த்தாரு. ஆனால் அஜித் அந்த மாதிரியான கேரக்டர் கிடையாது. அப்போ வேணும்னே வந்து டிஃபேம் பண்ண பார்க்குறாரு யோகி பாபுன்னு சொல்றாங்க. ஆமாம், அதை தான் அவங்க சொல்றாங்க. இது எல்லாம் யோகி பாபு மனம் திறந்து நடந்தது என்ன, உண்மையா பொய்யா இல்லையாங்கிறத பேசணும். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை ஆன பிறகு யோகி பாபு பேசாம கடந்து போறதுன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கத்தானே பார்க்கறாரு. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். யோகி பாபு அவர்கள் வந்து சமீபத்தில் நிறைய சர்ச்சைகளில் சிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலைப்பேச்சுக்கும் யோகி பாபுக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையாவே 2 பேருக்கும் என்ன சார் பிரச்சனை? இல்லை, யோகி பாபு வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த சேனல் என்ன சொல்றாங்கன்னா, சிலர் அப்படிங்கிறார். சிலர் வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து ஷூட்டிங் சரியாக வர மாட்டேங்கிறேன், டப்பிங் சரியாக பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு என் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. நான் உடனே அது எந்த கம்பெனியில் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னு அந்த கம்பெனியில் விசாரித்தேன். அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. உடனே அந்த பேசின அவங்கள்ட்டே நான் வந்து உடனே பேசினேன், ஏன் அந்த மாதிரி என்னை பேசுகிறீங்க, நான் அந்த மாதிரி நடந்துக்கலையே அப்படின்னு, நீங்கள் என்னை வந்து கவனிக்கணும்ல, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, வலைப்பேச்சு டீமை தான் சொல்கிறார். அவர்கள் அப்படின்றதில் அந்த பன்மையில் பேசுகிறாரு. அந்த டீம் வந்து என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்டால் எனக்கு கவனிங்க, எனக்கு காசு கொடுங்கிறத சொல்கிறாங்க அப்படின்றத அந்த வலைப்பேச்சு டீம் அப்படிங்கிறத பேரை சொல்லாமல் மறைமுகமாக சொன்னார். அந்த வீடியோ வந்து அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசின வீடியோ. அது சோசியல் மீடியாவில் சமீபத்தில் அதை கட் பண்ணி போட்டு இந்த வலைப்பேச்சு டீமை பாருங்கள், ஒரு அந்தனன் பேசியிருக்காரு, பிஸ்மி பேசியிருக்காரு பாருங்கன்னு அதை வந்து ஒரு பெரிய வைரல் ஆக்கப்பட்டதுக்கு பிறகு இவங்க அந்த வலைப்பேச்சு இதிலேயே வந்து திருப்பி பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி நாங்கள் யோகி பாபுகிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு நாங்கள் செஞ்சுருந்தோம்னா யோகி பாபு வந்து அவர் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர், முருக பக்தர். அவர் ஏதாவது ஒரு முருகன் கோயில் வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் தான் பணம் கேட்டோம்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா சத்தியம் பண்ண சொல்லுங்கள். ஆனால் அவர் தான் எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார், நான் ஒரு உச்ச நட்சத்திர நடிகரோட நடிச்சிட்டு இருந்தேன், அவர் கையை தொட்டு டோன்ட் டச்சுன்னாரு, அது வேறு யாரும் இல்லை, அது அஜித் தான். அதை வந்து எங்கள்கிட்ட நேரடியாகவே எங்கள்கிட்ட சொல்லி அவர் வந்து சொன்னார், அவருடைய மனக்குமுறலை சொன்னார். நாங்களும் கூட அதை மறைமுகமாக எங்களுடைய நிகழ்ச்சியில் சொன்னோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. இது யோகி பாபுக்கும் அவருக்கும் அந்த 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 3 பேருக்கும் நடந்த விஷயம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை வச்சுக்கிட்டு சிலர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கடுமையான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவங்க செஞ்ச தவறு என்னென்னா, சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க யோகி பாபு மேலே. ஈத்தர, குப்பை அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அது உண்மையிலேயே நீங்கள் யோகி பாபுக்கு நீங்கள் ஒரு பதிலடி கொடுக்கணும், நீங்கள் பேசணுங்கிறது நியாயமான விஷயம். உங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, அது நேரடியாக உள்ள உங்கள் பேரை சொல்லலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை உங்களுக்கு பதிலுக்கு உங்களை தான் சொல்கிறாருங்கிற மறைமுகமாக தெரிய வரப்போ நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம், பதிலடி கொடுக்கலாம், நீங்கள் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவரை ஈர்த்துற குப்பை அப்படின்னு அவரை பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் உண்மையில் நமக்கும் அந்த உடன்பாடு கிடையாது. அது உண்மையில் வருத்தத்தக்க விஷயம்தான். இதுதான் அந்த நடந்த விஷயம். ஆனால் இதை வச்சுக்கிட்டு இவர்கள் மீது ஒட்டுமொத்த வன்மத்தையும் இப்போ கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே பொய், பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க அப்படின்னு அவருடைய திறமையும் அவருடைய இத்தனை வருஷ அனுபவத்தையும் மொத்தமாக டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை எதுக்குமே வந்து ஆதாரம் இல்லை, அப்படி ஆதாரம் இல்லாத விஷயம். ஆனால் இதை நடந்தது வந்து யோகி பாபுக்கும் அந்த அவங்க 3 பேருக்கும் நடந்த சம்பவம். உண்மை என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இதை சும்மா நம்ம இதில் பார்த்துட்டு இதை ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா,
இன்றைக்கி வந்து அந்த 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 ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி ஒரு பெருசு அளவில் போகுது. இன்றைக்கி ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் பார்க்குறாங்க. அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அவங்க எல்லாமே நீண்ட நாள் சினிமாவில் அனுபவம் உள்ளவர்கள். அங்கங்கே செய்திகளை சேகரித்து சொல்கிறாங்க. ஏறக்குறைய அவங்க சொல்கிற விஷயங்கள் ஒரு 80-90% உண்மையாக தான் இருக்குது. மிச்சம் 10% 20% மாறி வந்தாலும் கூட அவங்க ஒரு சோர்ஸில் செய்தி சொல்லுவாங்க, அது முன்ன பின்ன மாறி இருக்கும். பெரும்பாலும் அவங்க சொல்கிற செய்திகள் ஒரு உண்மையான செய்தியாக தான் சொல்கிறாங்க. இது இன்றைக்கி அதை பார்த்து தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே சில செய்திகள் எடுத்து போடுறாங்க அவங்கள்ட்ட இருந்து. அதெல்லாம் வேற இது. அப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை அது பண்ணிகிட்ருக்கப்ப அவங்க மேலே உள்ள சில தனிப்பட்ட வன்மத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களை தனிப்பட்ட முறையில் அவனை இவனை உங்களை பற்றி தெரியாதாடா, நீங்கள் 3 பேர் உட்காந்து போய் சொல்கிறீங்க, நீங்கள் அவன்கிட்ட காசு வாங்குனீங்க, இவன்கிட்ட காசு வாங்குனீங்க, நீங்கள் அந்த நடிகரை பற்றி பேசுகிறீங்க, இந்த நடிகரை பேசுகிறீங்க அப்படின்னு இவங்க சம்மந்தமே இல்லாமல் வாழ்ந்துட போய் வண்டியில் ஏறி அவங்க மேலே தனிப்பட்ட வன்மத்தை கேட்குறது, இது வந்து நமக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஆதாரமே இல்லாமல் பேசுகிறப்போ இல்லை, அது ஆதாரமே இருந்தாலும் அவர் 2 பேருக்குள்ள விஷயம். யோகி பாபுக்கும் அவங்களுக்கும் நடந்த சம்பவம். அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து அவர்கள் மேலே வந்து வன்மத்தை கேட்குறீங்க? அப்போ ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அவங்க எல்லாமே சினிமாவில் நீண்ட நாள் பயணம் பண்ணவர். பிஸ்மி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 புத்தகம் எழுதியிருக்கார். பேசிக்காக அவர் ஒரு எழுத்தாளர். 40-50 வருஷமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக அந்த மீடியாவில் இருக்கார். எழுத்தாளராக இருக்கார், சினிமா பத்திரிகையாளராக இருக்கிறார். தொடர்ந்து அந்த இதில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். அவருடைய அனுபவங்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய கான்டாக்ட்ஸை வச்சு வரக்கூடிய செய்திகளை சொல்கிறார். அந்தனன் வந்து ஆரம்பத்தில் உஷாவில் இருந்தார். அதுக்கு பிறகு நடிகர் ஸ்ரீகாந்த் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் மேனேஜர் இருந்தார். தான் கால் ஷீட் பார்த்தார், கதை கேட்டார், எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் படத்தை தயாரிப்பாளர் இருக்கார். இந்த பக்கம் பேசக்கூடிய சக்திவேல் வந்து சில மேகசைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஆன்லைன் வெப்சைட்டில் நிறையா ஒர்க் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள எல்லாருமே கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆட்கள். இந்த மீடியாவில், சினிமாவில், பத்திரிகை துறையில் உள்ளேயும் வெளியேயும் வேலை பார்த்தவங்க. பந்தனெல்லாம் பத்திரிகையிலையும் வந்திருக்காரு, சினிமாக்குள்ளேயும் வேலை பார்த்துருக்காரு. இவர் பிஸ்மி சினிமா பத்திரிகையாளர் வந்திருக்காரு, எழுத்தாளராக வந்திருக்காரு. புக் ஃபேர்லாம் வர்றப்ப தனியாக அவரே ஸ்டால் போட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் புத்தகம் எழுதியிருக்கார். அவ்வளோ புத்தகங்கள் பண்ணியிருக்கார். அவரை வந்து அவங்களுடைய சோர்ஸஸ் கான்டாக்டை வச்சு, அவங்க பழக்க வழக்கங்களை வச்சு செய்திகளை சேகரித்து சொல்கிறாங்க. இது நிகழ்ச்சி ஓரளவுக்கு பெருசாக போய்கிட்டு இருக்கு. இந்த இது பிடிக்காமல் ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே பொய், அவங்க பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க, ஒருத்தவங்க கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத திருப்பி பேசுகிறாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஒருத்தவங்க ஃபேவராக பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட ஏன்னா நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அதெல்லாம் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பேசலாம். தனிப்பட்ட முறையில் வந்து அவர்களுடைய அனுபவத்தையும் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவருடைய அதை நம்பகத்தன்மையை நீங்கள் எப்படி கேள்வி கேட்பீங்க? அது நீங்கள் வந்து வைக்கக்கூடிய வாதம் வந்து ரொம்ப வல்கராக பேசுகிறாங்க. அவங்களும் வல்கரா தானே சார் பேசியிருந்திருக்காங்க. அப்போ அது இவங்க யோகி பாபா குறித்து வல்கரா தானே பேசி யோகி பாபா குறித்து வல்கரா பேசுகிறது. யோகி பாபு பதில் பேசிட்டு போகிறார். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்ற யோகி பாபு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவங்க பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் சொல்லியிருந்தா வந்து சத்தியம் பண்ணுங்க. அதுக்கு 2-3 நாளாச்சு இது வரைக்கும் யோகி பாபுட்டு எந்த பதிலும் இல்லை. ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கலாம், என்னை பற்றி தவறாக பரப்பாதீங்கன்னு. இது வரைக்கும் யோகி பாபு தரப்புலேருந்து எந்த அஜித் அவர்களை பற்றி இவர் வந்து தவறாக ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்ற மாதிரி அவரோட ரசிகர்கள் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு அவர்களே வந்து நீங்கள் டோன்ட் டச் மீ அப்படின்னு சொன்னது அஜித் வந்து அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற வகையில் அஜித் அவர்கள் வந்து அவர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு படத்தில் யோகி பாபுவை புக் பண்ணியிருந்தாங்க, இவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் பிடிக்காமல் அந்த அஜித் படத்தில் அவர் நீக்கப்பட்டாங்க. அந்த கால்குலேஷனை எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லி ஸ்பில் பண்ண பார்த்தாரு. ஆனால் அஜித் அந்த மாதிரியான கேரக்டர் கிடையாது. அப்போ வேணும்னே வந்து டிஃபேம் பண்ண பார்க்குறாரு யோகி பாபுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அஜித் மேலே ஒரு குற்றச்சாட்டை நான் எங்கள் மூலியமாக சொல்லி பண்ணுறாரு. நாங்கள் அன்னைக்குங்கிற அஜித்ங்கிற பேரை நாங்கள் ஹைட் பண்ணி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், மறைச்சி தான் சொல்லியிருந்தோம். அஜித் மேலே அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார்? அதான் அந்த படத்துலேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. ஒரு படத்துலேருந்து நீக்கப்பட்டதுக்கு அந்த யார் டேரக்டரோ இல்லை யார் தயாரிப்பாளரோ அவங்க தானே காரணமாக இருக்க முடியும். எப்படி? அதுக்கும் காரணம் அவங்க தான் சொல்கிறாங்க. அந்த படத்தில் முதல்ல புக் பண்ணி ஒரு 4-5 நாள் ஷூட் போயிருக்கு, சரியாக நேரத்துக்கு வராதனால யோகி பாபுனால டேட் டிலே ஆகிட்டு இருக்கு, ஷூட் காம்பினேஷன் ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால அஜித் வந்து சரி அவர்கள் பிஸியாக இருந்தாலும் விட்டுருங்க, வேறு ஆர்டிஸ்ட் போட்டுக்கலான்னு அஜித் சொன்னதுனால தான் அந்த படத்தில் நீக்கப்பட்டார்னு யோகி பாபு நினச்சிட்டார். அதனால யோகி பாபு என்ன பண்ணியிருக்காரு, அஜித்னால நமக்கு இந்த படம் வாய்ப்பு போச்சுன்னு இவங்கள்ட்ட போய் நான் அந்த மாதிரி என்னை வந்து தொட்டேன், டோன்ட் டச் மீன்னு சொல்லி இவர் சொன்னார் அப்படின்னு இவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அந்த செய்தியை வச்சு யோகி பாபு இந்த மாதிரி ஒரு நடிகர், உச்ச நட்சத்திர நடிகர் பண்ணார்ன்ற ஒரு செய்தியை ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த சம்பவம். ஆனால் இவங்க தரப்புலாம் சொல்கிறாங்க அஜித் அந்த மாதிரியான கேரக்டரில் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். அப்போ அவருக்கு அஜித் மேல் தனிப்பட்ட உள்ள ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து எண்ணங்கள்ட்ட சொல்லி அதை பழி தீர்த்துக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ணார் யோகி பாபுங்கிறது இவங்க தரப்பு சொல்கிறாங்க. இது அவங்க 2 பேருக்குள்ள விஷயம், அவருக்கும் யோகி பாபுக்குள்ள விஷயம். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் சிலர் வந்து அவர் மேலே வந்து அந்த
அந்த வலைபேசி டீமில் இருக்க அவர்களுடைய மேலே வந்து வன்மத்தை கற்கிறது, அவங்க கண்ட மாதிரி சேர்த்துறது, உங்களுக்குலாம் காசு வாங்கி தாண்டா பண்ணுறீங்க அப்படியா அப்படின்னு அவங்களை தரந்தாழ்ந்த விமர்சனங்களை பண்ணுறாங்க. அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அது சார் இப்போ யோகி பாபு அவர்கள் வந்து அப்படி சொன்னப்போ அவங்களும் நடிகர் பேரை சொல்லாமல் சொன்னாலும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான விமர்சனங்களை அவங்க ஃபேஸ் பண்ண தானே வேணும். நான் அஜித் பேரை சொல்லலையே. அது சொல்லலைனாலும் யோகி பாபு அவர்கள் வந்து சும்மா ஒரு நடிகர் வந்து என்கிட்ட நான் ஒரு பத்திரிகையாளர், எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் நான் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது தானேப்பா ஒரு பேசிக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றப்போ அவரே சாட்சியாக சொல்கிறாரு. இப்போ யாரோ ஒரு இப்போ யோகி பாபுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால் நாம் ஒரு செய்தியை போட்டோம்னா அதில் வந்து தவறு வராது. பாதிக்கப்பட்டு நானே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன செய்ய முடியும்? ஒரு நடிகர் உச்சநட்சத்திரம் நடிகர் இருக்கார், பிஸியான ஒரு நடிகராக இருக்கிறவர் வந்து நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்குன்னு சொல்கிறப்ப அந்த நடிகர் பேரையே சொல்கிறப்ப சரி அந்த நடிகர் உச்சநட்சத்திரம் நடிகராக இருக்காருங்கிறதால அவருடைய பேரை மறைச்சிட்டு இவருக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி இருக்குன்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இதில் எங்கே அவங்க மேலே தவறு வரப்போகுது? சொன்னது இவர், சாட்சி இவர் தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது இது எல்லாமே இது அவங்களுக்குள்ள நடந்த சம்பவம். இதை வைத்து மற்றவங்க அவங்கள காரணம் பண்ணி தரம் தாழ்ந்து பேசுகிறது ஒரு பெரிய விவாதமாகவே 2 3 நாளாக எல்லா யூடியூப் சேனல்ஸையும் போயிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் இதை யோகி பாபு இப்படி சொன்னார், இல்லை பிஸ்மி அவர்கள் வந்து அதற்கு இப்படி பதிலடியாக அப்படி சொன்னார், இதெல்லாம் இருந்தாலும் இதில் சம்மந்தமே இல்லாமல் அஜித் அவர்களும் வந்து இப்படி அவருடைய பேரும் அடிபட்டு அவருடைய ரசிகர்களும் இதை பயங்கரமாக இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே. ஆமாம், அவங்க கோவப்படுறது ஆதங்கப்படுறதுல நியாயம் இருக்குல்ல. தன்னுடைய மானசீகமான ஒரு நடிகரை வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு அவங்களுக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் தவறு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா யோகி பாபு சொல்லவே இல்லை, யோகி பாபு வந்து யோகி பாபுட்டு அஜித் அப்படி நடந்துக்கவே இல்லை, யோகி பாபுக்கு அஜித் மேல் உள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சினால இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாருன்னு இவங்க சொல்கிறாங்க. இது எல்லாம் யோகி பாபு மனம் திறந்து நடந்தது என்ன, உண்மையா பொய்யா இல்லையாங்கிறத பேசணும். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை ஆன பிறகு யோகி பாபு பேசாமல் கடந்து போகிறதுனா அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கத்தானே பார்க்குறாரு. இப்போ நான் எங்கே கொண்டு பேசுனேன், ஏன் போய் சொல்கிறீங்க? உச்ச நட்சத்திரமான ஒரு நடிகர் அஜித் அவர்கள், அவரை பற்றி இப்படி ஒரு தப்பான விஷயத்தை வந்து யோகி பாபு அவர்கள் வந்து சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் இருக்கக்கூடியவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அது எப்படினாலும் அவருக்கு போய் தெரிஞ்சிடும். அப்படி தானே? ஏன்னா திரைத்துறையில் இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் தெரிஞ்சிடும் இல்லையா? அவர் எப்படி அதை போய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது இல்லைன்னு மறுக்க வேண்டியதானன்றேன். யோகி பாபு இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது யோகி பாபு. நான் சொல்லவே இல்லை, நான் உங்கள்ட்ட என்னைக்கு பேசினேன், ஆமாம் நான் சொன்னேன், ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அதை பார்த்துட்டு கடந்து போகிறாருன்னா அப்போ அவர் மேலே ஒரு சில தவறு இருக்குன்னு தான் நான் எடுத்துக்கிற வேண்டியது இருக்குது. இப்போ நான் தவறே செய்யலை, என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா நான் உடனே பகிரங்கமாக பதில் பேசுவேன். நான் தவறு செஞ்சுருக்கேன்னா பேசாமல் அமைதியாக இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது யோகி பாபு தான். ஓகே சார், வலைபேச்சு விவகாரத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.